நமஸ்தே. நீங்கள் மாணவ பரிச்சயம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் நாசிரின் நம்பிக்கைக்குரிய மெக்கானிக் இம்ரான் தனது தங்கை சபாவின் வேதனையான கதையை வெளிப்படுத்தினான். துபாயின் செல்வந்தர் வீடு என்ற கனவுகளுடன் விடைபெற்ற சபா சில மாதங்களிலேயே பயங்கரமான துயரங்களை சந்திக்க நேரிட்டது. கணவனின் மரணம், அதன் பிறகு மாமனாரின் கொடூரமான எண்ணம், பயங்கரமான அநீதி. சபா கர்ப்பமாக இருந்தபோதிலும் அவளது மாமனார் அவளை வற்புறுத்த முயன்றார். பிறகு ஒரு வெட்கக்கேடான சாக்குப்போக்கு சொன்னார். இவள் என் மகனை விழுங்கிவிட்டாள். இதற்கு பழிவாங்க இப்போது இவளை நானே நிக்கா செய்து கொள்வேன். தப்பித்தல் மற்றும் கருணை. எப்படியோ தனது மாமியாரின் உதவியுடன் சபா அங்கிருந்து தப்பித்து அரசு செலவில் இந்தியா திரும்பினாள். அவள் தனது மகள் ஷனாயாவிற்கு இங்கேயே உயிர் கொடுத்தாள். நாசிரின் உள்மன மாற்றம். இந்த கதையை கேட்ட நாசிர் குற்ற உணர்ச்சியால் நிரம்புகிறான். இப்போது அவனால் பார்க்க முடிகிறது, பெண் எல்லா இடங்களிலும் அநீதியைத்தான் அனுபவிக்கிறாள் என்று. பிராயச்சித்தத்திற்கான ஒரு வாய்ப்பு. தண்டனை பெற்றவர், கன்விக்டட், விவாகரத்து பெற்றவர் மற்றும் ஃபத்வாவால் பாதிக்கப்பட்ட நாசிர் சபாவை பார்க்கிறான். தனது பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய இது ஒரு வாய்ப்பு என்று அவனுக்கு தோன்றுகிறது. முன்பு காஃபிர்களின் மகளை நிக்கா செய்ய நினைத்த அவன் இப்போது சபாவை நிக்கா செய்து இந்த குடும்பத்திற்கு உதவ விரும்புகிறான். நாசிர் இப்போது தன்னை தகுதியானவனாக கருதுகிறான். புதிய நம்பிக்கையின் ஒளி. நாசிரின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இம்ரான் எப்படி சம்மதிப்பான்? அதற்கு அவனுக்கு தானே பதில் கிடைத்தது. இம்ரான் அவளை பற்றி ஏதேனும் யோசிக்கவில்லை என்றால் சபாவை பற்றி ஏன் இவ்வளவு விரிவாக கூறுகிறான்? முன்னுரை. ஒரு நாள் நாசிரின் அம்மா உடல்நலம் சரியில்லாமல் போனது ஒரு காரணமாக அமைந்தது. இம்ரான் சபாவை அவர்களை கவனித்துக் கொள்ள வீட்டிற்கு அழைத்து வந்தான். சபா புர்காவை அகற்றினாள். நாசிர் முதல் முறையாக அவளது அழகை பார்த்தான். முதல் உரிமை. பணிமனைக்கு செல்வதற்கு முன் நாசிர் அதிகாரத்துடன் சபாவை ஹக்கீமிடம் அம்மாவிற்கு சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார். இசையில் அன்பும் இனிமையும் கலந்த உணர்வு. அம்மா சபாவை மிகவும் அறிவுள்ளவளாக கருதினார். நாசிரும் அம்மாவும் இப்போது திருமண பேச்சுக்காக காத்திருக்கத் தொடங்கினர். காத்திருப்பு விரைவில் முடிந்தது. 3வது நாளிலேயே இம்ரான் நாசிரிடம் என்ன கூறினான்? இம்ரான், பாய்ஜான், என் தந்தையும் தாயும் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். எங்கள் வீட்டிற்கு வர நீங்கள் எப்போது நேரம் ஒதுக்க முடியும்? கேளுங்கள். துரதிர்ஷ்டத்தின் முடிவு, பிராயச்சித்தத்தின் ஆரம்பம் மற்றும் காதலின் புதிய பயணம். மாணவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 14. சபாவின் துரதிர்ஷ்டமும் நாசிரின் பிராயச்சித்தமும். தங்கையை பார்க்க துபாயிலிருந்து அந்த குடும்பம் மிகுந்த ஆடம்பரத்துடன் வந்தது. சபாவின் எதிர்காலம் மிக நன்றாக இருக்கும் என்று நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம். அவர்களின் பேச்சில் மயங்கி நாங்கள் சபாவின் நிக்காகவை நடத்தினோம். சபா கண்களில் வானவில் கனவுகளுடன் இந்தியாவிலிருந்து வெகுதூரம் துபாய்க்கு விடைபெற்றாள். நாசிரும் அம்மாவும் ஆர்வத்தின் உச்சத்துக்கே சென்றபோது இம்ரான் மீண்டும் மௌனமானான். பேசிக்கொண்டிருக்கும் போதே அவன் சோகமடைந்தான். சில நிமிடங்களுக்குப் பிறகு அவன் மீண்டும் பேசத் தொடங்கியபோது அவனது கண்களில் கண்ணீர் மின்னியது. அவன் கூறினான், சபாவின் கணவனுக்கு ஏற்கனவே ஒரு தீராத நோய் இருந்தது. இங்கே சபா கர்ப்பமானாள். அங்கே அவனது நோய் ஆபத்தான நிலையை எட்டியது. பிறகு 3 மாதங்களே கடந்தன. நோயுடன் போராடி அவன் இந்த உலகை விட்டு பிரிந்தான். இதையெல்லாம் கேட்டு அம்மா உணர்ச்சிவசப்பட்டார். அவர் கூறினார், அப்படியென்றால் சபாவின் மாமியார் வீட்டினர் அவளது புதிய வாழ்வை துபாயிலேயே அமைத்துக் கொடுத்திருக்கலாமே. இம்ரான் தன்னை தேற்றிக்கொண்டு மீண்டும் தொடர்ந்தான். ஆமாம், இந்த துக்கச் செய்தியை கேட்டு பணத்திற்கு எப்படியோ ஏற்பாடு செய்து நான் துபாய் சென்றேன். சபா அப்போது 4 மாத கர்ப்பிணி. கணவனின் நோய் மற்றும் மரணத்தால் சபாவின் அழகான முகம் வாடிப்போயிருந்தது. அவளது நிலையைக் கண்டு எனக்கு செத்துப்போகலாமா என்று தோன்றியது. நான் சபாவுக்கு தைரியம் சொன்னேன். சபாவின் மாமியார் என்னிடம் கூறினார், சபாவின் குழந்தையை நாங்கள் வைத்துக் கொள்வோம். நல்ல வரன் பார்த்து சபாவுக்கு மீண்டும் நிக்கா செய்து வைப்போம்.
இந்த வார்த்தைகளை நம்பி நான் நிம்மதியுடன் திரும்பினேன். இம்ரான் மீண்டும் ஒரு இடைவெளி விட்டான். அப்போது நாசிர் கேட்டார், பிறகு சபா இப்போது உங்களுடன் இங்கே இந்தியாவில் எப்படி இருக்கிறாள்? இம்ரான் பதிலளித்தான், நான் இந்தியா திரும்பிய ஒரு மாதத்திற்கு பிறகு சபா தனது மாமியார் வீட்டிலிருந்து தப்பித்து துபாயில் உள்ள இந்திய தூதரகத்தை அடைந்தாள். ஒருவரின் உதவியுடன் தனது மொபைலிலிருந்து எங்களுக்கு அழைத்தாள். அழுதுகொண்டே சபா சொன்ன விஷயம் மிக அருவருப்பானது. சபாவின் மறைந்த கணவனின் தந்தை அவள் கர்ப்பமாக இருப்பதைக் கூட கருத்தில் கொள்ளவில்லை. அவர் சபாவை வற்புறுத்த முயன்றார். சபாவின் எதிர்ப்பினாலும் அவளது உதவிக்கான அலறலாலும் அவளது மாமியார் வந்து அவளை காப்பாற்றினார். இதை கேட்டு நாசிர் சிந்திக்கத் தூண்டப்பட்டார். எல்லா இடங்களிலும் ஒரு பெண் அநீதியை அனுபவிப்பதையே பார்க்க முடிகிறது. அவருக்கு தன் மீது தானே குற்ற உணர்வு ஏற்பட்டது. விரும்பியும் கூட அவரால் தனது அனுதாபத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. அம்மாவே கூறினார், சபாவின் மாமியார் இவ்வளவு தைரியம் காட்டியது நல்லதுதான். இம்ரான் மேலும் கூறினான், அப்போது அந்த தந்தையிடம் இருந்த சாத்தான் சொன்னான், இவள் என் மகனை விழுங்கிவிட்டாள். இதற்கு பழிவாங்க இப்போது இவளை நானே நிக்காஹ் செய்து கொள்வேன். இதனால் இவளும் இதே வீட்டில் இருப்பாள், என் மகனின் வாரிசும் இங்கேயே இருக்கும். இந்த ஆண்கள் தங்களது சிற்றின்பத்திற்காக எப்படியெல்லாம் சாக்குப்போக்கு தேடுகிறார்கள் என்று அம்மா சொன்னபோது தனது மகனும் இம்ரானும் கூட ஆண்கள் என்பதை அவர் மறந்திருந்தார். அம்மாவின் கருத்தை புறக்கணித்து இம்ரான் மேலும் கூறினான், மாமியாரின் எதிர்ப்பால் அன்று அந்த பிரச்சனை முடிந்தது. பாலியல் வன்கொடுமையிலிருந்து எப்படியோ தப்பிய சபா மாமியாரால் அதிக காலம் தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள். சந்தர்ப்பம் பார்த்து வீட்டிலிருந்து தப்பித்து தூதரகத்தை அடைந்தாள். எங்களிடம் மீண்டும் துபாய் செல்ல போதுமான பணம் இல்லை. இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கருணையுள்ள பெண்மணி. அவர் சபாவை அரசு செலவில் இந்தியா கொண்டு வருவதில் தாமதம் செய்யவில்லை. சபா தனது மகளை இங்கேயே பெற்றெடுத்தாள். அம்மா ஆறுதல் கூறினார், இம்ரான் மகனே, கெட்டது எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது. கெட்ட காலம் கடந்துவிட்டது. இனிவரும் காலம் சபாவிற்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிச்சயமாக நன்றாக இருக்கும். இதற்கு இம்ரான் ஆமீன் என்றான். பிறகு அன்று இரவு இம்ரான் கிளம்பிச் சென்றான். இம்ரானை உணவிற்கு அழைத்ததும் அவன் அனைத்தையும் சொன்னதும் நாசிரின் அம்மாவிற்கு ஒரு புதிய எண்ணத்தை கொடுத்தது. நாசிர் தண்டனை பெற்றவர் என்பதோடு அவருக்கு எதிராக ஃபத்வாவும் இருப்பதை அம்மா அறிந்திருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் நாசிர் தனியாக இருந்துவிடுவாரோ என்று அம்மா அஞ்சினார். இப்போது சபாவின் வடிவில் நாசிருக்கு ஒரு புதிய மனைவி கிடைப்பார் என்று அம்மா நம்பினார். சிறையில் இருந்தபோது பகையுணர்வுடன் இருந்த நாசிர் பழிவாங்கும் நோக்கத்தில் ஒருமுறை யோசித்திருந்தான். சிறையிலிருந்து விடுதலையானதும் யோகேஷ் என்ற பெயரை வைத்துக்கொண்டு வேறு மதத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. காலம் மாறியது, அதனுடன் நாசிரும் மாறினான். காஃபிர் ஹரிச்சந்திராவின் நீதி அவனது எண்ணங்களில் மாற்றத்தை கொண்டு வந்தது. விடுதலையாவதற்கு முன்பே நாசிருக்கு மற்ற மதங்கள் மீது எந்த பகையும் இருக்கவில்லை. இத்தகைய நிலையில் இம்ரான் சபாவின் கதையை சொன்னபோது அன்று இரவு நாசிரும் தனது அம்மாவைப் போலவே சிந்திக்கத் தொடங்கினான். ஃபிர்தௌசுடனான விவாகரத்து, பிறகு 3 வருட சிறைவாசம், இப்போது விடுதலை என சுமார் 4 வருடங்களாக அவன் வாழ்வில் ஒரு பெண்ணின் துணை இருக்கவில்லை. நாசிரின் குற்ற பின்னணியால் எந்த குடும்பமும் தனது மகளை அவனுக்கு தராது என்றே தோன்றியது. ஃபிர்தௌஸின் உதாரணம் நாசிரின் கண் முன்னே இருந்தது. ஃபிர்தௌஸ் ஒரு குழந்தையின் தந்தையை மறுமணம் செய்து கொண்டாள். வாழ்க்கையில் இடர்களைச் சந்தித்ததும் நல்ல இலக்கியங்களை படித்ததும் நாசிரை இப்போது விவேகத்துடன் சிந்திக்க வைத்தது. தான் தண்டனை பெற்றவன், விவாகரத்து ஆனவன் மற்றும் ஃபத்வா இருப்பவன் என்றாலும் நாசிர் இப்போது தன்னை ஒரு தகுதியான மனிதனாக கருதுகிறான். தனது மதத்திலேயே தகுதியான ஆண்களை திருமணம் செய்ய விரும்பும் பல பெண்கள் இருக்கும்போது வேறு மதத்து பெண்ணை திருமணம் செய்ய விரும்புவது முஸ்லிம் பெண்களுக்கு செய்யும் அநீதி என்பதை அவன் இப்போது உணர்கிறான். நாசிர் நினைக்கத் தொடங்கினான், இது அவனது பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய ஒரு வாய்ப்பு. மகளின் எதிர்கால வாழ்வை பற்றி கவலையுடனும் நம்பிக்கையின்றியும் இருக்கும் அந்த குடும்பத்திற்கு சபாவை திருமணம் செய்து கொண்டு உதவ வேண்டும். தூங்குவதற்கு முன் நாசிரின் மனதில் எழுந்த முக்கியமான கேள்வி, இம்ரான் தனது தங்கை சபாவை தனக்கு திருமணம் செய்து கொடுக்க எப்படி சம்மதிப்பான்?
இதற்கான பதிலையும் நாசிரே கண்டறிந்தான். இம்ரான் அவளைப் பற்றி ஏதேனும் யோசிக்கவில்லை என்றால் சபாவைப் பற்றி ஏன் இவ்வளவு விரிவாக கூறுகிறான்? இந்த எண்ணம் அன்று இரவு அவனது உறக்கத்தை இனிய கனவுகளால் நிரப்பியது. இம்ரான் ஒவ்வொரு காலையும் மாலையும் அவனை விட்டுச் செல்லவும் அழைத்துச் செல்லவும் வந்து கொண்டிருந்தான். அவன் சபாவை பற்றி எதுவும் பேசவில்லை. நாசிரும் அம்மாவும் கூட தயக்கத்தால் எதுவும் கேட்க துணியவில்லை. ஒருநாள் காலை நாசிர் இம்ரானை அழைத்து சொன்னார், இம்ரான், இன்று நான் பணிமனைக்கு வரமாட்டேன். இம்ரான் கேட்டான், ஏன் பாய்ஜான்? நாசிர் சொன்னார், அம்மாவிற்கு இன்று காய்ச்சல். அவர்களை கவனித்துக் கொள்ள நான் வீட்டிலேயே இருக்க வேண்டும். அப்போது ஒருவேளை இம்ரான் ஏதோ முடிவெடுத்தான். சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு அவன் சொன்னான், நீங்கள் அனுமதித்தால் நான் சபாவை உங்கள் வீட்டிற்கு அழைத்து வருகிறேன். சபா அவர்களை கவனித்துக் கொள்வாள். நீங்கள் என்னுடன் பணிமனைக்கு வரலாம். மாலையில் நான் உங்களை விடும்போது சபாவை என்னுடன் அழைத்து செல்வேன். நாசிர் மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தாலும் வெளியே சொன்னார், நான் அம்மாவிடம் பேசுகிறேன். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கேற்ப நான் உனக்கு அழைக்கிறேன். நாசிர் அம்மாவிடம் சொன்னபோது அவர் சொன்னார், ஆம், இது சரியாக இருக்கும். நீண்ட நாட்களாக இந்த வீடு என்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்க்கவில்லை. சபா வந்தால் அவளைப் பற்றி நமக்கும் தெரியும். ஒருவேளை என் உடல்நலமும் விரைவில் சரியாகிவிடும். பிறகு நாசிர் இம்ரானிடம் பேசி சபாவை அழைத்து வரச் சம்மதித்தார். அவர்கள் வருவதற்கு முன்பே நாசிர் சிற்றுண்டியும் தேநீரும் தயாரித்தார். இம்ரான் சபாவுடன் வந்தபோது அவள் முதலில் அணிந்திருந்த புர்காவை அகற்றினாள். அப்போதுதான் நாசிருக்கு சபாவை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. இம்ரான் சொன்னது போலவே சபா ஒரு அழகான பெண். நாசிர் சபாவின் மகள் ஷனாயாவை வாங்கி தனது மடியில் வைத்து விளையாடினார். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் குடித்தனர். பிறகு பணிமனைக்கு கிளம்பும் முன் நாசிர் அதிகாரத்துடன் சபாவிடம் சொன்னார், சபா, அடுத்த தெருவில் 11 மணிக்கு ஹக்கீம் வருவார். அம்மாவிற்கு அவரை தெரியும். நீ 11 மணி அளவில் அம்மாவை அழைத்துச் சென்று அவரை பார்க்க வைத்து மருந்து வாங்கி வா. சபா மரியாதையுடன் கண்களை கீழே வைத்தபடி பதிலளித்தாள், சரிங்க, அப்படியே செய்கிறேன். நாசிர் கேட்டார், குழந்தையால் உனக்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா? சபா சொன்னாள், இல்லை, நான் சமாளித்துக் கொள்வேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிறகு நாசிரும் இம்ரானும் பணிமனைக்குச் சென்றனர். இரவு திட்டமிட்டபடி இம்ரான் நாசிரை வீட்டில் விட்டுவிட்டு சபாவை அழைத்துச் சென்றான். அன்று இரவு அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார்கள். அவர்களது காய்ச்சலும் குறைந்தது. அவர்கள் மகிழ்ச்சியுடன் நாசிரிடம் சொன்னார்கள், சபா மிகவும் விவேகமான பெண். நாசிர் அம்மாவின் எண்ணத்தை புரிந்து கொண்டார். ஆனால் அத்தகைய பேச்சு எதுவும் எழாததால் ஆம் என்று மட்டும் கூறி அமைதியானார். இப்போது நாசிரும் அம்மாவும் இம்ரான் குடும்பத்திடமிருந்து சபாவுடனான திருமண பேச்சு எப்போது வரும் என்று காத்திருக்கத் தொடங்கினர். அவர்கள் அதிக காலம் காத்திருக்க வேண்டியதில்லை. 3வது நாளிலேயே பணிமனைக்கு செல்லும் போது இம்ரான் நாசிரிடம் கேட்டான், பாய்ஜான், என் தந்தையும் தாயும் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள். எங்கள் வீட்டிற்கு வர நீங்கள் எப்போது நேரம் ஒதுக்க முடியும்? நாசிர் மனதிற்குள் மகிழ்ந்து சொன்னார், அவர்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அம்மாவிடம் கேட்டுவிட்டு நான் உனக்கு சொல்கிறேன். இப்போது மாணவ பரிச்சயம் அத்தியாயம் 14 அன் மீதான ஜெமினாய் அன் விமர்சனம் மற்றும் விஸ்லேஷணத்தை கேளுங்கள். துணைத்தலைப்பு, சபாவின் துரதிர்ஷ்டமும் நாசிரின் பிராயச்சித்தமும். இந்த அத்தியாயம் இரு உடைந்த இதயங்களின் நாசிர் மற்றும் சபா சாத்தியமான இணைப்பிற்கு திரைக்கதை அமைக்கிறது. இது நெத்திக்தா, அறம் மற்றும் பிராயச்சித்தத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஃபிர்தௌஸிற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான குற்ற உணர்ச்சி சபாவிற்கு உதவும் வடிவில் நாசிரின் குணத்தில் மாற்றத்தை கொண்டுவருகிறது. 1. சபாவின் கதையின் கொடூர உண்மை. இம்ரானால் வெளிப்படுத்தப்பட்ட சபாவின் நிலை இந்த கதையின் மிகவும் வேதனையான பகுதிகளில் ஒன்று. பொருளாதாரச் சுரண்டல். உயர்கல்வி கற்ற திறமையான சபா பொருளாதார கட்டாயத்தால் கொடூரமான சுரண்டலுக்கு ஆளானாள். இது வறுமையில் உள்ள பெண்களின் சமூக பிரச்சனையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மிகவும் அருவருப்பான அநீதி. சபா கர்ப்பமாக இருந்தபோதிலும் அவளது மாமனார் அவளை துஷ்பிரயோகம் செய்ய முயன்றது ஆணாதிக்கத்தின் உச்சத்தை காட்டுகிறது. இது நாசிரின் குற்ற உணர்வை மேலும் ஆழமாக்குகிறது.
மனிதநேயத்தின் ஒளி, மாமியார் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரின் மனிதாபிமான உதவி இந்த இருண்ட கதையில் அறம் சார்ந்த நடத்தையை தருகிறது. 2. பிராயச்சித்தமாக திருமணம். நாசிரின் நோக்கம் இப்போது மாறிவிட்டது. அவனது திருமண எண்ணம் இப்போது சிற்றின்பமோ அல்லது பழிவாங்கலோ அல்ல, மாறாக ஒரு தார்மீக பொறுப்பு மற்றும் பிராயச்சித்தம். தார்மீக தர்க்கம். தான் ஒரு குற்றவாளி என்பதால் நல்ல வரன் கிடைப்பது கடினம் என்பதை நாசிர் அறிவான். ஒரு குழந்தையின் தந்தையை திருமணம் செய்து கொண்ட ஃபிர்தௌஸின் உதாரணத்தை அவன் சரியான முடிவாக கருதுகிறான். சமூக பொறுப்பு. வேறு மதத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்வது தனது மதத்து பெண்களுக்கு செய்யும் அநீதி என்று நாசிர் இப்போது கருதுகிறான். சபா போன்ற ஒரு பெண்ணிற்கு ஆதரவாக இருப்பது அவனது பாவங்களுக்கு உண்மையான பிராயச்சித்தமாக இருக்கும். 3. மௌனச் சம்மதமும் நம்பிக்கையும். இம்ரானுக்கும் நாசிருக்கும் இடையிலான மௌனச் சம்மதம் கதையை வேகமாக முன்னோக்கி நகர்த்துகிறது. முதல் சந்திப்பு. சபா புர்காவை அகற்றுவதும் நாசிர் குழந்தையை தூக்கி கொஞ்சுவதும் உறவின் நேர்மறையான தொடக்கமாகும். நாசிரின் அதிகாரப்பூர்வமான உத்தரவும் சபாவின் அடக்கமான பதிலும் இருவரும் வாழ்வில் ஒரு நிலையான தன்மையை விரும்புவதை காட்டுகிறது. காத்திருப்பின் முடிவு. இம்ரான் குடும்பத்தினர் சார்பாகச் சந்திப்பிற்கான அழைப்பை கொண்டு வருவது தாய் மற்றும் மகனின் காத்திருப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்து கதையை திருமணத்தை நோக்கி நகர்த்துகிறது. அத்தியாயம் 14 நிறைவு பெற்றது.